அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வரலாற்று ஆய்வாளர் சங்கம் மற்றும் வேலம்மாள் அகாடமி ஒருங்கிணைக்கும் சயின்ஸ் எக்ஸ்போ 2024 தொல்லியல் வரலாற்று கண்காட்சி. இது வந்து உயிரினம் மீன் இது எங்க இருக்குது? இதோட பேர் வந்து சிக்மோட்டா. உலகத்துல அமீபா சொல்ல பார்த்தீங்களா? அமீபாவுக்கு அடுத்து உயிரினம் பார்த்தீங்கன்னா இது வந்து உயிரினம். இது வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினமா அது அழிஞ்சு போய் அதோட பாசிட்டிவ் கிடைக்கும். மனித பிறகு முன்னாள் 4-5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு மீனோட பல்லு. இது வாழ்ந்த உயிரினத்துல இது எத்தனை வருஷம் வாழ்ந்தோ அந்த காலத்துல வாழும்போது வாழ்ந்த உயிரினங்களோட ஒரு மீனோட பல்லுங்க. அரியலூர்ல தனியாக இது வந்து அவங்க எல்லாமே யூஸ் பண்ண கோடாரி. இது ஒரிஜினல் தான். இது மட்டும் நாங்கள் கட்ட மட்டும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாமே ஒரிஜினலாக அவங்க வச்சிருந்தது தான். இது வந்து அவன் ஆபத்தில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அப்போ வந்து சவுண்டு பக்கத்தில் நேர்ல யாருன்னா இருக்காங்க இந்த பக்கம் திருப்பி சவுண்டு கொடுக்குறாங்க. அது மாதிரி பூமராங்க அந்த 2 கிலோ ரொம்ப காலம் வரும்போது இதெல்லாம் அப்போ பயன்படுத்தினேன். இதை பார்த்தீங்கன்னா பானை ஓடுகள் ரோமானிய பானை கிடைக்கிறது. இது வந்து இன்டர் ரிலேஷனுடைய காலகட்டத்தினுடைய செங்கல். இப்போ சிந்து சமணி நாகரிகத்தை பயன்படுத்துகிறது பார்த்தீங்கன்னா அந்த குறியீடுகள் அதிகமாக கிடைச்சிருக்கு. இங்கே வந்து மேலோட மேற்பரப்பு ஆய்வுகள் கிடைச்சிருக்கலாம். இன்னும் வந்து அகழ்வாய்வு எங்களுடைய இது வந்து அகழ்வாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் வச்சிருக்கோம். தரமணியில் இருக்கிற உலக தமிழராட்சி அவர்களுக்கு தொல்லியல் ஆய்வாளர் டிப்ளமோ படிச்சிருக்கேன். எல்லாரும் நம்ம படிச்சு ஒன்றா சொல்லுவோம். இப்படி வந்து இப்படி தான் இருந்தது ஐயம்பத்தாளுடைய முகப்பு. அது வந்து அடிப்பாக்கம் அந்த காலத்தில் இதில் ஈமப்பேழை ஈமத்தாளி இப்படி புரிதா இருக்குது. இது ஈமத்தாளி ஈமப்பேழை இது ஈமப்பேழையினுடைய கால் பகுதி கிடைச்சிருக்கு. அந்த ஈமப்பேழையில் வந்து சொல்றாங்க களிமண் களிமண்ணை பயன்படுத்தி வந்து செய்யறாங்க. இது வந்து கையில் போட்ட டிசைன். அப்போ அந்த காலத்துல இது ஒரு டிசைன் போட்டுட்டாங்க. வந்து அவங்கள வந்து அடக்கம் பண்ணும்போது இதை வச்சு அடுப்பு வச்சு கொதிக்க போடுறது சார். பெண்கள் போடுறது இது வந்து இந்த சிலம்புல இருக்கிற பலர்கள் தண்ணி வளையுது. இதே மாதிரி மதுரை
டிகிரி நான் படிச்சிருக்கேன் ஹிஸ்ட்ரியில். செப்பனியர்களுக்கு இதே ஆயுதத்தை நான் வந்து இப்போ இந்த மண்வெட்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க, களை எடுக்கிறதுக்கு அப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேளாண்மை முதல்ல உருவாக்கும் இது மரம். அதை பொருந்திய ஆய்வுகள் தமிழ் எழுத்துக்கள் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைராம உயிர் மெய்யில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற பாவேந்தரின் அடியை ஒற்றி பழங்கால தமிழ் மக்களின் வாழ்முறை எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று தொல்லியல் தொடர்பான ஆய்வுகள், கள ஆய்வுகள் இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் நடந்து வருகிறது. அந்த வகையில் நாங்கள் உட்பட ஒரு 10 மாணவர்கள் தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் ஓராண்டு டிப்ளமோ வகுப்பு சேர்ந்தோம். அதன் அடிப்படையில் நண்பராக இந்த மதுரை வீரன் அவர்கள் வரலாற்று பேராசிரியர் செய்யாறு கலைக்கல்லூரியில் பணிபுரிகிறார். இவர் 13 ஆண்டு காலமாக பாலாற்றங்கரையில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றதுக்கான ஆய்வை தொடங்கி நிறைய சங்ககாலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்ற அடையாளங்கள், கற்கால மனிதர்கள் அங்கே வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் நிறைய கிடைத்திருக்கிறது. அதை பற்றி பேராசிரியர் மதுரை வீரன் அவர்கள் உங்கள் மனத்தில் கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மதுரை வீரன், அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி செய்யாறு. என்னுடைய ஊர் பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா பக்கத்தில் இருக்குது. பலாற்றங்கரை ஓரமாக நான் என்னுடைய வீடு அமைஞ்சிருக்கு. கல்லூரியில் வரலாற்று பேராசிரியராக பணியாற்றி செஞ்சுட்டு இருக்கிறேன். கடந்த ஒரு 13-14 வருடமாக பார்த்திங்க அப்படின்னா பலாற்றங்கரை ஓரம் மேற்புற கல ஆய்வு எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க, அதை செஞ்சு நான் பல பொருட்களை தேடி கண்டுபிடிச்சி ஆவணப்படுத்திட்டு வரேன். நாங்கள் ஒரு குழுமமாக சேர்ந்து இந்த நிகழ்வை செஞ்சுட்டு இருக்கிறோம். வரலாற்று ஆய்வாளர்கள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கி உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு 10 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கி நம்மளுடைய பழம்பெருமையை நம்ம மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கோம். அதனுடைய முதல் கட்டமாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கண்காட்சி நிகழ்ச்சிகள் நடத்தணுன்ற ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். அதில் முதல் நிகழ்வாக இங்கு சென்னையில் நம்ம ஐயா கண்ணன் ஐயானுடைய கேட்டுக்கொண்டதனுடைய பேரில் இங்கே நம்ம வேலம்மாள் பள்ளியில் இன்ற நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. வரலாற்று கண்காட்சி நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. அதற்கு இந்த நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம கண்ணன் ஐயாவுக்கும் பள்ளி தாளாளர்கள் அவர்களுக்கும், அனுமதி கொடுத்த தாளாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இங்கே இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கும் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வில் நான் தமிழையும் வட்டெழுத்தையும் போன்ற பழைய எழுத்துக்களை எழுதவும் படிக்கவும் கற்றுட்டேன். நான் மட்டும் இல்லை, என் கூட பயணிக்கிற எல்லா மாணவர்களுமே இந்த 2600 வருடங்களுக்கு முற்பட்ட தமிழ் எழுத்துக்களை வாசிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும். அப்படி நான் வீட்டில் ட்ரைனிங் எடுக்கும்போது என்னுடைய மகளாக இருக்கிற மகதி இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணாங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கற்றுட்டாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற எந்த ஒரு தமிழ் எழுத்தையும் தமிழிலையும் எழுதுவாங்க, வட்டு எழுத்துலையும் எழுதுவாங்க, அதை படிக்கவும் செய்வாங்க. இவங்க தான் அது. இந்த பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த காலத்தை ஏறத்தாழ 8 கோடி ஆண்டுகளுக்கு முன்புள்ள மரம் கல்லானன் என்பதை பார்த்து நாங்கள் வியந்தோம். அது மட்டுமல்ல, தமிழருடைய நாகரிகம் படிப்படியாக எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை இங்குள்ள நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கி காட்டினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலே வந்திருக்க பெருமக்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அதற்கு மேல் எங்களுடைய கண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏனெனில் அவர் எங்களுடைய பெற்றோர், அவருடைய பிள்ளை இங்கே படிக்கிறது. அந்த வகையில் இந்த பள்ளிக்கு அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். வாழ்த்துக்கள். வேலம்மாள் அகாடமி மெட்ரிக் ஸ்கூல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஏனெனில் இது சாதாரண மக்கள் வாழிடம். இது ஒன்றும் மயிலாப்பூர் இல்லை. இங்கே மக்கள் அத்தனை பேருமே கூலிக்காரர்கள், வேலை செய்பவர்கள், புதிதாக குடியேறியவர்கள். இந்த மக்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த பள்ளியை துவங்கினோம். அதில் நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ. பேராசிரியர் மதுரை வீரனின் மகள் மகதி. இந்த பாப்பாவுக்கு தமிழ் எழுத்து வட்டி எழுத்து எழுதவும் படிக்கும் தெரியும். இதில் இருக்கிற தமிழ் எழுத்து வந்து பாப்பா படித்து சொல்லுவாங்க. மா நா இக் கா இம் வணக்கம். ஆ ர கு அழகு. மா இ இல் மயில். ஆ இன்பு அன்பு. ஆ இ இல் இச்சி மகிழ்ச்சி. பூகா இல் புகழ். மா இல் லிகை மல்லிகை. தி ரு வா இல் லு வா இர் திருவள்ளுவர். சே இன் நை சென்னை. மா இம் பா ரா இம் மாம்பழம். ஆ லா மா ரா இம் ஆலமரம். இ ரி இப்பு இனிப்பு. வெற்றி. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியினுடைய தாளாளர் ஐயா சுடலைம்போத்து பாண்டியன் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை எல்லாம் அழைத்து கௌரவப்படுத்திய தாளாளர் அவர்களுக்கு எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்து பார்த்தபோது மிக அருமையான சூழலில் இந்த பள்ளி அமைந்திருக்கிறது. மாணவர்களும் மிக அருமையான முறையில் தன்னுடைய தயாரிப்புகளை, தன்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை உருவாக்கி காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த இளம் விஞ்ஞானிகளுக்கு எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை ஊக்கப்படுத்திய பள்ளி ஆசிரியர்களுக்கும் பள்ளியினுடைய நிர்வாகத்தினருக்கும், குறிப்பாக பள்ளியினுடைய தாளாளர் ஐயா சுடலம்பத்தி பாண்டியன் அவர்களுக்கும் எங்களது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அருமையான சூழலில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் இவர்களையெல்லாம் ஊக்கப்படுத்தும் விதமாக நாம் மென்மேலும் பல அரிய ஆலோசனைகளை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். பழமைவாதங்களை விட்டு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கப்படுத்தி அவர்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். மாணவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், உங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏதாவது ஒரு சறுக்கல் ஏற்பட்டாலும் துவண்டு விட வேண்டாம். மென்மேலும் முயற்சி செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்கள். உங்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் தகுந்த அறிவுரை வழங்கி உங்களை வளர்த்தெடுப்பார்கள். ஒரே ஒரு எல்லா கண்டுபிடிப்புகளும் அறம் சார்ந்து இருக்க வேண்டும். மனித குலத்தை மேம்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். மனித குலத்துக்கு உயர்வை தேடி தருவதாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எல்லா கண்டுபிடிப்புகளும் அறம் சார்ந்து இருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு சிறிய கதையை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் தெருவில் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு இளைஞன் ஓடி வந்து காலில் விழுந்தான். ஆசிரியர், யாரப்பா, எதுக்காக கீழே விழுகிறாயின்னாரு. ஐயா, உங்களால் தான் நான் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறேன். உங்களுடைய அன்று ஒரு நாள் மட்டும் என்னை நீங்கள் காட்டி கொடுக்காமல் இருந்திருந்தால், காட்டி கொடுத்திருந்தால் நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க மாட்டேன் என்று சொன்னான். நீ யாரென்றே தெரியாதே, என்ன காட்டி கொடுத்தேன், என்னை காட்டி கொடுக்கவில்லை என்று தெளிவாக சொல் என்றார். அப்பொழுது அந்த இளைஞன் சொன்னான், நான் பள்ளிக்கூடத்தில் உங்களிடம் படிக்கும்போது ஒரு வகுப்பறையில் ஒரு பேனாவை திருடி விட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டீர்கள், எடுத்தவர் கொடுத்து விடு என்று கேட்டீர்கள். ஆனால் ஒருவரும் முன்வரவில்லை. சரி, எல்லோரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், நான் கண்டுபிடித்துக் கொள்கிறேன் என்று எல்லோரையும் கண்ணை மூட வைத்து ஒவ்வொரு பாக்கெட்டாக நீங்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்து பேனாவை கண்டுபிடித்து விட்டேன் என்றீர்கள். அன்றைக்கு என்னை எல்லோரையும் கண்ணை மூட வைத்ததனால் என்னை காட்டி கொடுக்கவில்லை. அதனால் நான் தப்பித்தேன். வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியும். இல்லாவிட்டால் நான் கீழான நிலைமைக்கு போயிருப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆசிரியர் சொன்னார், நான் கண்ணை மூடச் சொன்னது உண்மைதான்.
ஆனும் நானும் கண்ணை மூடிக்கொண்டு தான் எல்லா பாக்கெட்டுகளையும் தேடினேன், அதனால் நீ யார் என்றே எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அந்த அளவுக்கு அறம் சார்ந்து தனது ஆசிரியர் தனது பணியை செய்ததனால் இந்த மாணவர்களுடைய வாழ்க்கை தரம், அந்த மாணவனுடைய வாழ்க்கை தரம் உயர காரணமாக இருந்தது. அதே போல எல்லோரும் அறம் சார்ந்து தனது பணிகளை செய்ய கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலம்மாள் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரிய பெருமக்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு எல்லோருக்கும் உந்துகோலாக இருக்கின்ற தலைமை ஆசிரியர் முருகலட்சுமி அவர்களுக்கு எனக்கு சிறந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். இந்த பள்ளியினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய நண்பர் தோழர் சுடலைமுத்து பாண்டியன் அவர்களுக்கு கோடான கோடி வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். நான் இங்கு வந்த சிறப்பு விருந்தினர் அமல்ராஜ் அவர்களுக்கு ஒரு உதவியாளனாகத்தான் எண்ணி வந்தேன். உண்மையிலேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மிக சிறிய அளவில் ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட பிரமாண்டமானதாக அமைந்திருக்கிறது. இது தொடர வேண்டும், எதிர்காலத்தில் இன்னும் ஓங்கி வளர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த பள்ளியினுடைய உற்சாகத்தை, இந்த பள்ளியில் பயிலுகின்ற மாணவர்களுடைய உற்சாகத்தை, பெற்றோர்கள் பெறுகின்ற உற்சாகத்தை மேலும் வளர்ப்பதற்கு இது உதவும். இது ஒரு மிகப்பெரிய கல்வி நிலையமாக உயர வேண்டும். ஏற்கனவே மற்றவர்கள் நண்பர்கள் சொன்னது போன்று அறம் சார்ந்து, மனிதம் சார்ந்து, இயற்கை சார்ந்து, எல்லா நம்பிக்கைகளுக்கும் அப்பாற்பட்டு இது உயர வேண்டும். விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பள்ளி உயர்ந்த வகையிலே வளரும் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பள்ளிக்கூட நிறுவனத்தின் தாளாளர் என்னுடைய அருமை நண்பர் திரு சுடலைமுத்து பாண்டியன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என்னுடைய ஆரூர் நண்பர் அமல்ராஜ் அவர்களுக்கும், வங்கி ஊழியர் சங்க தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் ஆரூர் தோழர் பாலன் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி தெரிவித்துக் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஏனென்றால் என் சின்ன வயதில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்ததில்லை பள்ளிக்கூட வயதில். ஆனால் இந்த வயதில் இந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் ஆங்கிலத்திலும் பல விஞ்ஞான முறைப்படியும் விலைக்கு சொல்வதற்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு பயிற்சி கொடுத்து ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாணவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நாங்கள் கல்யாணி ஸ்கூல்லேருந்து வந்துட்டுருக்கோம். கல்யாணி மெமோரியல் நர்சரி பிரைமரி ஸ்கூல்லேருந்து. ஆனால் வேலம்மாள் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எங்களோட குரூப் ஆஃப் ஸ்கூல் தான், பாக்கமில் இருக்குது. பட் ஆனால் ரியலி வண்டர்ட், அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வியப்புக்குரிய நிறைய ஒவ்வொரு ஹாலும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. பிள்ளைங்களோட அந்த பொல்யூஷன்ஸ் இது நல்லா இருந்தது. அப்புறம் ஓல்டேஜ் அதெல்லாம் பார்க்கும்போது நாங்களே பழங்காலத்துக்கு போனது மாதிரி இருந்தது. நிறைய அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மேக்ஸ்க்காக அந்த ஆங்கிள்ஸ் அதெல்லாம் இது நல்லா இருந்தது. வாட் இஸ் தட் டான்ஸ் அப்புறம் ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு ட்ராமாஸ் நல்லா இருந்தது. இங்கிலீஷில் எக்ஸ்ப்ளனேஷன் பை த சில்ட்ரன் வாஸ் வெரி நைஸ். Then maths and science also we can see air pollution and what else? Lift and yes, day and night everything. Solar system, we can see many things. We are really wondered and we are very happy to see that. Really congrats for the entire team of Velammal School. Entire team of we have to thank management to give us this chance. The management, the teachers, and we can see the hard work, and the presentation by the children was very nice. The presentation given by the children was really very, very nice. Chevapet Velammal Vidyashram School. I am a physics teacher. I saw this exhibition as the students did very well. I really excited. So many new unique techniques they used to do the things. I really appreciate them. Very nice, very nice. Thank you so much for this good experience. I am Yasser from Velammal Vidyashram Chevapet. Actually, it's my immense pleasure to be here to the part of this expo.
I found a lot of things from the student side. They did well, and lot of dedication, the scientific principle, all of the things are very nice to see here. So almost whatever the thing here, it's very good. Nice. அனைவருக்கும் வணக்கம். இந்த அறிவியல் கண்காட்சிக்கு 2024வது ஆண்டிற்கான அறிவியல் கண்காட்சிக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் அனைவர்களும் வருக என வரவேற்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்போவில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ எங்களோட ஆசிரியர்களுடைய சப்போர்ட்னாலையும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்னாலையும் தான் இது எங்களால் சாதிக்க முடிஞ்சது. ப்ளஸ் எங்களோட டீச்சர்ஸோட சப்போர்ட்டும் இதில் ரொம்ப இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஸ்ரீனிவாச நகர் சங்கத்திலிருந்து எங்களுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தொல்லியல் ஆராய்ச்சி துறையிலேருந்து திரு கண்ணன் சார் அவர்கள் தொல்லியல் துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பழைய காலத்தில் இருக்க ஏன்ஷியன் பீரியடில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே எங்களுடைய மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்காகவும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, ஸோ இட்ஸ் அ ஹைலைட் ஆஃப் ஒன் அப்படின்னே இதை சொல்லலாம். ஸோ ஏன்னா இதெல்லாம் மியூசியம் அங்கே போய் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதை எங்களோட பள்ளி வாசலுக்கே அதை கொண்டு எங்களுடைய மாணவர்களுக்காகவும் எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு எஃபர்ட் கொடுத்து கொண்டுட்டு வந்த திரு பேராசிரியர் மதுரை வீரன் சார் அவர்களுக்கும் திரு கண்ணன் சார் அவர்களுக்கும் அவங்க டீம் அவங்களுக்கும் எங்களுடைய பள்ளி சார்பாகவும் எங்களுடைய பள்ளி தாளாளர்களின் சார்பாகவும் மற்றும் எங்களுடைய குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், ஸோ எல்லாருடைய சப்போர்ட்டினாலையும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். எல்லோருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. இந்த விழாவிற்கு கலந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் முக்கியஸ்தர்கள் மற்றும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பார்ப்பதற்கு ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷன் மாதிரி இல்லை, ஒரு காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் போல தான் இருக்குது. அது இருக்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் இன்னும் சிறப்பாக வாழ்க்கையில் நல்ல முன்னேறி ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு டாக்டராக, ஒரு அட்வொகேட்டாக, ஒரு பள்ளி நிர்வாகியாக வருவாங்கல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் மேல்மேலும் இந்த பள்ளி நல்ல முறையில் வளர்ந்து நிறைய செல்வங்களை, மாணவ செல்வங்களை நாட்டுக்கு நல்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த விழா ரொம்ப சிறப்பாக இருந்ததை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நிற்கிறப்போ அவங்க செஞ்சுருக்கிறதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு பேரண்ட்ஸ்க்குமே தனித்தனியாக கொடுக்குறாங்க. கேங்காக கொடுக்காம எந்த பேரண்ட்ஸ் எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பசங்களும் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் ரொம்ப கைட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அஸ்வெல் அவங்களோட பேரண்ட்ஸும் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸ்கூலுக்கு ஒரு நல்ல தேங்க்ஸ். ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி பண்ணுறாங்களான்றது கேட்டால் தெரியல. பட் இந்த ஸ்கூலில் இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா பசங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. இந்த ஸ்கூல் அப்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். இயர் டு பை இயர் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பசங்கள்கிட்ட ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, எவ்ரிதிங் எல்லாமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட்லவும் பசங்கள் எல்லோரும் நல்லா மிங்கில் ஆகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸு எல்லாருக்கும், பேரண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் பிகாஸ் ஆஃப் அவங்களோட எஃபர்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. அதுக்கும் பசங்களும் கோஆப்ரேட் பண்ணுறதுனால இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம் இந்த ஸ்கூலு. சூப்பருங்க. இப்போதைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரியே எல்லா பேரண்ட்ஸையும் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க ஸ்கூல்லே நல்ல பெஸ்ட்டு மெட்ரிக் ஸ்கூலு. இப்போ நடந்திருக்க இந்த எக்ஸ்போ ரொம்ப பசங்க எல்லாரோடைய எஃபர்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு கிளாஸ்லையும் சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய பசங்க வரைக்கும் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு இங்கே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கரஸ்பாண்டன்ட், அப்புறம் ஹெச்எம், இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே பசங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ரொம்ப மோட்டிவேஷனாக எல்லா விஷயங்களுமே இந்த ஸ்கூலில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி எந்தெந்த இது செஞ்சாலுமே பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறையா ப்ரைஸஸ்ஸு எல்லாமே கொடுத்து மோட்டிவேட் பசங்களை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ எங்களுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஓல்ட் ஏஜ் அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டாரிக்கல் இதை இங்கே கொண்டு எங்களுக்கெல்லாம் காட்டினதுக்கு, அதை நாங்கள் வெளியில் போயிருந்தால் எங்களால் டச் கூட பண்ணி பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு ஸ்கூல் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்கூல் எஜிப்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பெண் ஆசிரியர்களை வச்சே இந்தளவுக்கு நல்லா ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சி எல்லோரும் பார்க்கும் வகையில் சிறப்பாக இருந்தது. இந்த அருங்காட்சியங்கள்லாம் பண்ணியிருந்தாங்களா, பழங்கால பொருட்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பழைய நினைவுகள் ஞாபகப்படுத்துது. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஏரியாவில் இந்த ஸ்கூலு ரொம்ப
பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஹாய், நான் இங்கே எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்கேன். நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க எல்லாம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி என் பையனும் இதில் காம்படிஷனில் இது பண்ணியிருக்கான். பட் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய நல்லா பண்ணியிருக்கான். அதனால் நான் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப டீச்சர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. நானும் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்தேன். இவங்க வந்து என்னோடய ரிலேஷன்ஸ். ஸோ அவங்களோட பையனும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்றதுனால வந்தேன். ஆக்சுவலி என்னென்னா சின்ன பசங்களால் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்றது வந்து நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. பசங்க வந்து என்னென்னா சயின்ஸ்லேயும் சரி, அந்த சோஷியல்லையும் சரி, அந்த ரூம்ஸ்குள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு இனோவேட்டிவாக அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த இங்கிலீஷில் உள்ளது, மேக்ஸில் உள்ளது, அந்த நம்ம மறந்து போன விஷயங்களை நமக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அப்புறம் பர்டிகுலராக அந்த தமிழ் வந்து பழங்கால தமிழ் வந்து அந்த லாங்குவேஜை வந்து என்னென்னு அந்த குழந்தை வந்து நம்மளை எழுத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நல்லாவே இருந்தது. அழகாக பசங்க வந்து நிஜமாகவே அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் பசங்களுக்கு, நிஜமாகவே தேங்க்யூ.